விஜயானந்தா பிரசன்ன ஜோதிடர், விக்னேஸ்வர் பிரசன்ன ஜோதிடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாம் வல்ல விஜய மகா கணபதி இப்பிரபஞ்சத்தையும் சகல ஜீவராசிகளையும் காக்கட்டும். நல்லோர்கள் மேன்மேற்று வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும். சகல குருமார்கள் பொற்பாதம் பணிந்து வணங்குகின்றேன். சகல குருமார்களின் அனுக்கிரகமும், அருளாசியும், நல்வழி நடத்தலும் எல்லா காலமும் எல்லா சூழ்நிலையும் முழுமையாக கிடைக்கட்டும். இப்ப இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது கடகராசி பூச நட்சத்திரத்திற்கான தோஷ நிவாரணம், வழிபாட்டு திருத்தலம் மற்றும் வழிபாட்டு முறைகள். இந்த இந்த நட்சத்திரத்திற்கான அதிபதி வந்து சனீஸ்வர பகவான். நட்சத்திர அதிதேவதை பிரகஸ்பதி, குரு பகவான். சர்ப்பம் அப்படின்னு சொல்லப்போனா குளிகன். இந்த பூச நட்சத்திரத்துக்கான வழிபாட்டு திருத்தலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அருள்மிகு அட்சயபுரீஸ்வரர் திருக்கோவில். மூலவர் வந்து அட்சயபுரீஸ்வரர், அம்மன் வந்து அபிவிருத்த நாயகி. இந்த திருத்தலம் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில விலங்குளம் எனும் ஊர்ல அமைஞ்சிருக்கு. இந்த திருத்தலம் காலை 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் திறந்திருக்கும். 2000 வருடத்துக்கு கிட்டத்தட்ட பழமையான ஒரு திருத்தலமா அறியப்படுது. இந்த திருத்தலத்தோட வரலாறு மற்றும் மகிமை அப்படின்னு சொல்லப்போனா, ஒரு முறை வந்து யமதர்மன் வந்து சனீஸ்வரன வந்து காலில் அடிக்க அவருக்கு கால் ஊனமானது. இதற்கு அவர் நிவாரணம் தேடி பல சிவத்தலங்கள்ல சென்றிருக்காரு. இந்த திருத்தலத்துக்கு வரும்போது விழாம வேர் தடுக்கி அருகில் இருந்த பள்ளத்துல விழுந்துறாரு. அவர் விழுந்த நாள் வந்து திருதியை திதியும் பூச நட்சத்திரம் சேர்ந்த சனிக்கிழமை ஆகும். அவர் விழுந்த இடத்துல இருந்து பல காலமா மறைஞ்சிருந்த பூச ஞான வாவின்ற தீர்த்தம் வந்து சுரந்து சனீஸ்வரர் மேல் நோக்கி கரை சேர்த்தது. அப்போது சிவபெருமான் வந்து அட்சயபுரீஸ்வரரா சனீஸ்வரருக்கு காட்சி கொடுத்து, திருமண பாக்கியமும் கொடுத்து சனீஸ்வர பகவானுக்கு ஊனமும் நிவர்த்தியாக செய்தாரு. விளாமரம் இருந்ததுனாலும், தீர்த்தம் சுரந்ததுனால இவர் வந்து விலங்குளம் என்று பெயர் பெற்றது. இந்த திருத்தலத்தில வந்து சூரிய லோகத்துக்கும், பித்ரு லோகத்துக்கும் கூட தினமும் சென்று வரக்கூடிய அரிய சக்தியுடைய பித்ருசாய் எனும் காக்கைகளுக்கு சற்குருவாக விளங்கக்கூடிய பூசமருங்கர் எனும் சித்தர் வந்து இந்த திருத்தலத்தில வந்து தினமும் வந்து வழிபாடு செய்றதா ஐதீகமாவும் சொல்லப்படுது. இங்க வந்து விநாயகர் வந்து மேற்கு நோக்கி சர்வ காரிய சித்திகளையும் வழங்கக்கூடிய விஜய கணபதியா இத்தலத்துல வந்து அருள்பாலிக்கிறாரு. அதேமாரி வந்து அம்பாள் வந்து அபிவிருத்த நாயகியாய் சகல செயல்களுக்கும் சகல சௌபாக்கியத்தையும் அபிவிருத்தி பண்ணக்கூடியவங்களா அருள்பாலிச்சிருக்கிறதும் இந்த தலத்துக்கு இன்னொரு சிறப்பு. இதுல ஒரு முக்கியமான சிறப்பு அப்டின்னா, இந்த திருத்தல இறைவனும் வந்து அட்சயபுரீஸ்வரரா அல்ல குறையாத அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடியவரா விளங்குறாரு. இத்திருத்தலத்துல வந்து ஒரு பழமொழி இருக்கு. அதாவது இந்த திருத்தலத்துக்கு ஒரு ஒரு பழமொழிக்கு முக்கியமான ஒரு இடமா கருதப்படுது. "பூசபதன் நேசம் தரும்" என்பது பழமொழி. பதன் என்பது சனீஸ்வரனை குறிக்கும். இந்த திருத்தலத்துல வந்து சனீஸ்வர பகவான் வந்து தெற்கு நோக்கி மந்தா, ஜேஷ்டா என்ற 2 மனைவியோட திருமண கோலத்துல அனுக்கிரக மூர்த்தியா அருள்பாலிக்கிறாரு. இது வந்து ஒரு சிறப்பா சனீஸ்வரனோட வழிபாடு செய்து சௌபாக்கியம் கிடைக்கக்கூடியதா அமையுது. பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து தங்கள் தோஷ நிவாரணத்திற்கு வந்து சனிக்கிழமையிலோ அல்லது பூச நட்சத்திரத்தன்றோ அட்சய திருதியிலயோ இல்ல மாதத்துல வந்து 8ஆம் தேதியோ இத்திருத்தல இறைவன் அட்சயபுரீஸ்வரை வழிபட்டோம். சனீஸ்வர பகவான 8 விதமான அபிஷேகங்களால அதாவது நல்லெண்ணெய், தேன், பஞ்சாமிர்தம், புனுகு, இளநீர், சந்தனம், பால், தயிர் என 8 வகையான பொருட்களால் சனீஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்தோம். அப்படி இல்லைன்னா, ஒரு சுத்தமான நல்லெண்ணெயில 8 தீபம் ஏற்றியும் 8 சுற்று வலம் வந்து வழிபடுவது வந்து சகல சௌபாக்கியம் கிடைக்கும். தீராத பிரச்சனை தீரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இந்த திருத்தலத்துல அமையுது. இங்க வந்து சனீஸ்வர பகவான் வந்து அனுக்கிரக மூர்த்தியா திருமண கோலத்துல வந்து அருள்பாலிக்கிறது வந்து எந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் சனி தோஷத்துல பாதிக்கப்பட்டவங்க திருத்தல இறைவனையும் சனீஸ்வரன் மேல கூறியபடி வழிபாடு செய்து வந்து தோஷ பாதிப்பு குறையும் என்பதா ஐதீகமா இங்க வந்து இருக்கு. அதேமாரி இந்த எந்த நட்சத்திரக்காரங்களா இருந்தாலும் சரி, அடிக்கடி உடல்நலக்குறைவு, கடன் பிரச்சனையால அவதிப்படுவர்கள், மன நிம்மதிக்கு ஊனமுற்றோர்கள், கால் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள், திருமண தடை உள்ளவர்களுக்கும் அருமருந்தா இந்த அதேமாரி திருமண தோஷத்துக்கு தோஷத்துக்கும் வந்து அருமருந்தா இந்த அபி அபிவிருத்த நாயகியுடன் கூடிய அட்சயபுரீஸ்வரர் சன்னதியில வந்து சனீஸ்வர பகவான் வந்து ஆதி பிரகத் சனீஸ்வரர் என்ற பெயர்ல அனுக்கிரக மூர்த்தியா அருள்பாலிக்கிறது வந்து அற்புதமா வந்து நல்ல ஒரு பிரச்சனைக்கு தீர்வா மேல கூறியபடி இந்த உங்களுக்கு வந்து சிறந்த வழிபாட்டு முறைக்கா அமையப்பெறுது. பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து வருடத்துக்கு ஒரு முறையோ, இல்ல அவர்கள் பிரச்சனைக்கு ஏற்ப
வசதிக்கேற்ப 3 மாதத்துக்கு ஒரு முறையோ தொடர்ந்து இந்த திருத்தலத்த வந்து வழிபாடு செய்வது ஒரு சிறப்பா கருதப்படுது. அதே மாதிரி எந்த நட்சத்திரத்தில பொறந்தவங்களுக்கும் பூச நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமா அமைந்து அதில ஏதாவது கிரகம் அமைய பெற்றிருக்காங்க அப்படின்னா, அந்த கர்ம தோஷம் தீர்றதுக்கும் இப்ப மேல கூறியபடி இந்த வழிபாட்டு முறைய பயன்படுத்துறது அவங்களோட தோஷத்துக்கு வந்து நிவாரணத்துக்கு ஒரு வழியா அமையுது. அதேமாரி வந்து எந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த பூச நட்சத்திரம் வந்து புண்ணியத்த குடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா அமைந்து, அதில கிரகங்கள் அமைய பெற்றவங்க, இந்த திருத்தலத்தில வந்து மேற்கூறியபடி வழிபாடு செய்யும்போது, அவங்க புண்ணிய பலன் அதிகமாகி, நற்பலன் வந்து மென்மேலும் பெருகும். நல்ல வழி கிடைக்குது. அதே நேரத்தில வந்து பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து தங்கள் வீட்டு அருகிலேயே வந்து ஈஸியா ஒரு வழிபாடு ஒரு ஒரு முறை அப்படின்னு சொல்லப்போனா, அதே நேரத்தில வந்து அவங்களோட தோஷத்தில வந்து ஓரளவுக்கு விடுதலை பெற்று, ஒரு நல்ல ஒரு சௌபாக்கியத்தோட அடுத்தடுத்த கட்டத்தில நல்ல ஒரு நிலைய அடையறதுக்கு ஒரு வீட்டு பக்கத்திலேயே தொடர்ந்து வழிபாடு செய்றதுக்கான ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லப்போனா, அவங்க வந்து வாரம் சனிக்கிழமையில காலையில சனிக்கிழமை வந்து காலையில 7 டூ 8 மணிக்கு நவகிரகத்துல வந்து குரு பகவான் இருப்பார்ல பிரகஸ்பதி. அவருக்கு வந்து கொண்டைக்கடலை மாலை சாத்தியம், சனீஸ்வர பகவானுக்கு வந்து நீலசங்கு பூ சாத்தியம், அப்படி நீலசங்கு பூ அ இல்ல அப்படின்னா, இந்த செவ்வரளி பூ இது மாரி வாசனை பூ சாத்தியம், சனீஸ்வரன் வந்து நல்லெண்ணெயில தீபம் ஏத்தியும் பிரகஸ்பதி குரு பகவானுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றியும் வலம் வந்து வழிபாடு செய்வதும், அதே வந்து வியாழக்கிழமை போறதா இருந்ததுன்னா, வியாழக்கிழமை வந்து மாலையில, அதாவது சாயந்திரம் வந்து 7 டூ 8 மணிக்கு இதேமாரி வந்து பிரகஸ்பதி அதாவது குரு பகவானுக்கு வந்து கொண்டைக்கடலை மாலை சாத்தியும், சனீஸ்வர பகவானுக்கு சங்குப்பூ அப்படி இல்ல அரளிப்பூ இல்ல மல்லிப்பூ இது சாத்தியம். ஆ சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி, பிரகஸ்பதி குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றியும் வலம் வந்து வழிபாடு செய்து வரதும், அந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து தோஷத்திலேருந்து விடுபட்டு அடுத்தடுத்த ஒரு கட்டத்துக்கு செல்றதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வழிமுறையா இருக்கும். இதுவும் ஒரு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கோயில்லயே வந்து வழிபாடு செய்றதுக்கான ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையாகும். அதே நேரத்துல இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த எந்த ஒரு கோயிலுக்கு போறாங்களோ அங்க இருக்க தலவிருட்சமோ, அப்படி இல்ல அங்க இருக்க பழமையான அரச மரம், இல்ல ஆலமரம் ஏதாவது இருந்ததுன்னா, அந்த மரத்தடியில பச்சரிசி மாவு இருக்குங்களா? அத வந்து பொடி செய்து அதில வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து அந்த மரத்த சுத்தி எறும்பு புத்துக்கு இடுறதும் வந்து அவங்களுக்கு தொடர்ந்து செய்துட்டு வரதும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடியதா அமையுது. இவங்களுக்கு சர்ப்ப வழிபாடு அப்படின்னா, புற்றுக்கு. அதாவது வந்து புற்று அப்படின்னு சொல்லப்போனா, அரச மரத்துக்கு அடியில இருக்க புற்று. இது ஒரு சிறப்பான பலன குடுக்கும். அப்படி இல்ல அரச மரத்துக்கு அடியில இருக்க சர்ப்பக்கல்லுக்கு வந்து சர்ப்பக்கல்லுக்கு பூஜை செய்றது. இப்போ புத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சனிக்கிழமை காலையில 7 டூ 8 மணிக்கு, அப்படி இல்லன்னா வந்து திங்கட்கிழமை 8 டூ 9 மணிக்கு. இந்த நாள்ல வந்து புற்றுக்கு வந்து பால் வைத்து முல்லைப்பூ சாற்றி தீபம் ஏத்தி வழிபாடு செய்யணும். அதே நேரத்தில வந்து சர்ப்பக்கல்லுக்கு வழிபாடு செய்றது அப்டின்னா, பால் அபிஷேகம் செய்து, முல்லைப்பூ சாற்றி, தீபம் ஏற்றி வலம் வந்து வழிபாடு செய்றது இவங்களுக்கு வந்து தோஷ நிவாரணத்துக்கும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையா இருக்கு. இது வந்து சனிக்கிழமையில செய்றதா இருந்தா காலையில 7 டூ 8 மணிக்கும், திங்கட்கிழமை செய்றதா இருந்தா 8 டூ 9 மணிக்கும் இந்த வழிபாட வந்து தொடர்ந்து செய்துட்டு வரது இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு, அடுத்தடுத்து ஒரு நல்ல நிலைக்கு போறதுக்கான ஒரு சிறப்பான வழிபாட்டு முறையா இருக்கு. இந்த வழிபாட்டு முறையும் இப்ப மேல கூறியதும் வந்து பயன்படுத்துங்க. நன்றி. இதோட வந்து அடுத்தடுத்து ஒரு நட்சத்திரக்கான வழிபாட்டு முறைகளையும் பதிவிட்டு வரேன். தொடர்ந்து என்னோட பதிவுக்கு வந்து ஆதரவு குடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன்.